பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ஏற்ற பூசணிக்காய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். பூசணிக்காயை தோல் நீக்கி இப்படி துருவி வச்சுடுங்க. அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டையும் தட்டி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கடையில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் கரைச்சி வச்சுக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிய வெங்காயத்தில் நம்ம துருவிய பூசணிக்காயும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு காணாதுன்னா உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் போட்டு நல்லா வதக்கிவிட்டு மூடி வச்சு நல்லா வெந்ததும் நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவு தண்ணியை விட்டு கூட 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போன உடனே இறக்கி பரிமாறினா சுவையான பூசணிக்காய் மசாலா ரெடி. பூரிக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து